நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 1969ஆம் ஆண்டு பிரம்மாண்ட இயக்குனர் ஏ.சி. திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், காஞ்சனா மற்றும் நாகேஷ் நடிப்பில் வெளியான படம் சிவந்தமன். தமிழ் சினிமாவின் முதல் வெளிநாட்டு படப்பிடிப்பு படமாக புகழ்பெற்ற இந்த படம் அன்றைய காலகட்டத்தில் மாபெரும் வசூல் சாதனை படைத்தது. பட்டி தொட்டி எங்கும் பார் போற்றும் தலைவன் என்ற பாடல் மற்றும் பார்வை யுவராணி போன்ற பாடல்கள் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம். ஆனால் இந்த படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய ஒரு மாபெரும் தத்துவ பாடலை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தின் ஒரு காட்சியில் நாயகன் பரத் சர்வாதிகார ஆட்சியாளர்களின் கொடுமையை எதிர்த்து போராடும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் ஒரு கம்பீரமான பாடலை பாட வேண்டும். இயக்குனர் ஏ.சி. திரிலோகச்சந்தர் கண்ணதாசனிடம் வந்து, கவிஞரே, இந்த பாட்டு வெறும் சினிமா பாட்டா இருக்கக்கூடாது, சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை தோலுரிச்சு காட்டுற விதமாகவும் அதே நேரம் மக்களுக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுக்குற விதமாகவும் இருக்கணும்னு கேட்குறாரு. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ இல்லை, எல்லாரும் சமம் என்ற கருத்தை மையமாக வச்சு வரிகளை யோசிக்கிறாரு. அடுத்த நொடியே கவிஞரின் வரிகள், பட்டணத்து மாளிகையில் வாழ்பவர்களும் பாட்டாளியின் குடிசையில் பிறப்பவர்களும் பிறக்கும்போது நிர்வாணம், இறக்கும்போது வெறும் சாம்பல் என்று அசாத்தியமான தத்துவ வரிகளை எழுதுகிறாரு. நாளை என்பது இறைவனின் கையில், இன்று என்பது மனிதனின் கையில் என்று எழுதி முடிக்கிறாரு. பாடலின் வரிகளை கேட்டு வியந்து போன எம்.எஸ். விஸ்வநாதன், அன்னை மனித வாழ்க்கையோட நிலையாமையும் பாட்டாளிகளின் உரிமையும் இவ்வளவு எளிமையாக கம்பீரமாக உங்களை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாதுன்னு கண்ணதாசன் அவர்களை பாராட்டுறாரு. இந்த பாடலை ஸ்டுடியோவில் கேட்ட சிவாஜி கணேசன் படப்பிடிப்பு தளத்தில் அந்த பாடலுக்கு நடித்த போது தனது கம்பீரமான குரல் வளத்தாலும் ஆக்ரோஷமான கண் அசைவுகளாலும் மக்கள் கூட்டத்தை எழுச்சியடை செய்யும் ஒரு உண்மையான தலைவனாகவே வாழ்ந்து காட்டுறாரு. திரையரங்குகளில் இந்த பாடல் வந்தபோது ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்களையும் சோதனைகளையும் சந்தித்த, மேலும் தன்னோட மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தன் வரிகள் மூலமாக துணிச்சலையும் வாழ்க்கை தத்துவத்தையும் அள்ளித்தந்த கவியரசர் கண்ணதாசன் அவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே அவர் சந்தித்த சோகம், மகிழ்ச்சி, அழுகை, அதை வைத்துத்தான், அவரோட அனுபவங்களை வைத்துத்தான் பாடல்களை எழுதுவார். எந்த பாடலும் அதே மாதிரி தான். அவர் எழுதுகிற பாடல்கள் எல்லாமே அவரோட அசாத்திய ஆளுமைக்கு ஒரு சான்றாக தான் அமையும். அதே மாதிரி இந்த பாடலும் அவரோட ஆளுமைக்கு ஒரு சான்று தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.